Good morning students, this is Professor R. Surendran from Government College of Technology. நீங்க என்ன பார்க்க போறோம்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல ஒரு பியூட்டிஃபுல்லான டாபிக் பார்க்க போறோம். அது ஷெட்யூலிங் பேரு. ஷெட்யூலிங்ல என்னன்னா வாட் டு பி டன், when to be done, how to be done அப்படினு கண்டுபிடிப்போம். இங்க பர்பஸ் ஆஃப் எதை பண்றானோ வந்து அதோட நோக்கம் தெரியணும். நோக்கம் தெரிஞ்சாதான் அதை நோக்கி நம்ம போவோம். இங்க பர்பஸ் ஆஃப் ஷெட்யூலிங் வந்து prescribed sequence to be followed அப்படின்றாங்க. அது ரூட்டினோட இது. And determine the program of the operation அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது வந்து என்ன ப்ரோக்ராம் அதான் ஆன்சர். கரெக்டான ஆன்சர் வந்து என்னோட ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா வாட் டு பி டன், when to be done தான் ப்ரோக்ராம். ரெகுலேட் த ப்ராக்ரஸ் டு த வேரியஸ் ஃபேக்டர்ஸ். அது ப்ராக்ரஸ் வந்து என்னன்னா ஃபாலோ, அதான் ப்ராக்ரஸ், ப்ராக்ரஸிங் ஆக்டிவிட்டி. ஸோ முன்னாடி வந்து ரூட்டினோட இதுவும் போட்டாங்க, ஃபாலோஅப்பும் போட்டாங்க. ஷெட்யூலிங் வந்து எதெல்லாம் மெஷர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா நம்பர் ஆஃப் டார்டிங் ஜாப்ஸ் மெஷர் பண்ணோம், டார்டினஸ் மெஷர் பண்ணோம், லேட்னஸ் மெஷர் பண்ணோம். இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்கலாம். ப்ராஜெக்ட் ஷெட்யூலிங் வந்து நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா எந்த ரூல் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ஃபல்கர்சன் ரூல் அப்படின்வாங்க. ஃபல்கர்சன் ரூல் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஷெட்யூலிங் பண்ணுவாங்க. இது ஒரு மேட்ல போல கேட்டிருப்பாங்க. பார் சார்ட் அப்படின்னா பார் சார்ட் எது சம்பந்தப்பட்டா இட் டீல்ஸ் வித் காம்ப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டி. இதுல ரெண்டு கோஆர்டினேட் இருக்கும். ஹரிசாண்டல் கோஆர்டினேட் டைம் எலாப்ஸ்ட், வெர்டிகல் கோஆர்டினேட் ஜாப் ஆர் ஆக்டிவிட்டி பண்ணுவோம். வெர்டிகல் ஜாபும் இது டைம் இருக்கும். ஜாப் டைம் சார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஜாப் டைம் சார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம்ல. இதுல வந்து large number of activities can be started with a certain degree of concurrency. எல்லாமே வந்து ஒரு கன்கரன்சியோட இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பார் சார்ட் வந்து clearly indicates the independency. இதுல இண்டிபெண்டன்சி என்ன இருக்கு அப்படிங்கறத இது பண்ணனும் among various activity. இதான் வந்து லிமிட்டேஷன் அப்படின்றாங்க. அதோட லிமிட்டேஷன் அதான் சொல்றாங்க. அப்புறம் ப்ரொடக்ஷன் லைன் எப்போ வந்து பேலன்ஸ், லைன் பேலன்சிங் ஒரு டாபிக் பார்ப்போம். எப்போ பேலன்ஸ் சொல்லுவாங்கன்னா at each station operation time வந்து சேமா இருந்தா line is balanced அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். If work times are not same, work station time வந்து சேமா இல்லனா overall production rate வந்து percentage determine the slowest station time. எது வந்து சின்ன டைமோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து overall production rate மெஷர் பண்ணுவாங்க. லைன் பேலன்சிங்கோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா it minimize the in-process inventory. In-process inventory கம்மியா வச்சுக்கும். Smoothen the production flow. லைன் பேலன்ஸ் ஆனா அந்த flow வந்து கரெக்ட்டா நடந்துட்டு இருக்கும். It maintains required rate of output. அது என்ன வரணுமோ அந்த அவுட்புட் தந்துட்டே இருக்கும் அப்படின்னு தெரியலாம். அப்புறம் மினிமம் நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் நீட் வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. இட் இஸ் a ratio of assembly time content to the time for one product. அசெம்பிளிக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, அப்புறம் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு என்ன நேரம் ஆகுதுன்றத பாத்தீங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் நீடட் கண்டுபிடிச்சிடலாம். பேலன்ஸ் டிலே அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா n into cycle time minus processing time divided by n into cycle time அப்படின்னு சொல்லலாம். So total cycle time minus processing time divided by total cycle time னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சைக்கிள் இன்டு n போட்டா it will give total cycle time. இது cycle time of the assembly line into n number of station போட்டா it gives the total cycle time. Total cycle time minus processing time divided by total cycle time. அதோட பர்சன்டேஜ் தான் வந்து பேலன்ஸ் டிலே. JIT வந்து ஒரு கன்வென்ட் சிஸ்டம்ல யூஸ் பண்ற ஷெட்யூல் சிஸ்டம் தான். இது ஃபுல் டைம் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஜஸ்ட் இன் டைம் சொல்லுவாங்க. ஜஸ்ட்னா ஜஸ்ட்க்கு புஷ் ஆகாது அப்படி சொல்லிட்டு புஷ் ரிஜெக்ட் பண்றோம். இட் இஸ் a full system அப்படி ஞாபகம் வச்சுறோம். ஜஸ்ட் புஷ் ஆகுது. இது வந்து எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் வராம பார்த்துக்கோம். டிக் ப்ரொடக்ஷன்ல என்னன்னா வந்து நமக்கு எவ்வளவு ஷெட்யூல் பண்ணி வேணும்னா நமக்கு நம்பர் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா only one part அப்படிங்கிறது தெரியும். டிக்ல வந்து பேட்சோட சைஸ் எவ்வளவு இருக்குன்னா 1 தான். நம்ம 1 இல்ல 5 10 கேட்டா நம்ம ஒரு 10 இருக்கலாம்னு நினைச்சு போறோம். ஆனா ஜஸ்ட் இதுக்கு ஒண்ணே தான் இருக்கும்னு. இட் இஸ் லீன் ப்ரொடக்ஷன் என்னன்னா கஸ்டமைஸ்டு ப்ரொடக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற அந்த நம்ம ஒரு ரெடிமேட் போனோம்னா நமக்கு ஒரு 4-5 சைஸ் தான் இருக்கும். XL அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? அப்படி இல்லாம ஒருத்தர் போய் நின்னாங்கன்னா அவர் எந்த ஸ்கேன் பண்ணி அவருக்கு ஏற்ற ட்ரெஸ் ரெடி பண்றா லீன் ப்ரொடக்ஷன். சரியா? கஸ்டமைஸ்டு ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஞாபகம். அடுத்தது ரீசன் ஃபார் டைவர்சிஃபிகேஷன் என்னன்னா டைவர்சிட்டி ஏன் பண்ணனா இட் ஹஸ் டு சாட்டிஸ்ஃபை மோர் கஸ்டமர். வெரைட்டி நிறைய இருந்தாதான் வந்து நிறைய கஸ்டமர் தேடி வருவாங்க. கண்ட்ரோல் வந்து ஷெட்யூலிங் சிஸ்டம் இன் ஜஸ்ட் இன் டைம் அது ஆல்ரெடி பார்த்தது. இட் இஸ் நாட் an inventory control system. It maintains the zero inventory அப்படின்னு தெரிஞ்சீங்க. அதுல zero inventory மெயின்டைன் பண்ணனும் அப்படின்னு தெரிஞ்சீங்க. குரூப் டெக்னாலஜி வந்து செல்லுலார் லேஅவுட்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சீங்க. அது ஆல்சோ கால்ட் as group layout சொல்லுவாங்க. செல்லுலார் லேஅவுட்னா காம்பினேஷன் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ் லேஅவுட். Gantt chart எங்க யூஸ் பண்ணப்படும்னா ப்ரொடக்ஷன் ஷெட்யூல் அப்ப யூஸ் பண்ணணும். Thank you champions.